சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள். எஸ்பிஐ வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு மிக மிக முக்கியமான சில மாற்றங்கள இப்ப கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் அமலாகி இருக்கு? இதனால நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் லாஸ் ஆகுமா பணம்? அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு லைக் பட்டன தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும், கமெண்ட்டும் தான் வந்துட்டு எங்கள இன்னுமே பூஸ்ட் பண்ணும் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு அஃபிஷியலான நியூஸ் அப்டேட்ஸு. ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐயும் ஒன்று. இதற்கு வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுவே கம்பேர் டு அதர் பேங்க்ஸ் இதில் நிறையவே இருப்பாங்க. நிறைய வகையான குறைந்த வட்டியில் வட்டி வழங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய சேவைகள் கொடுக்கறதுனால ஸோ இதில் வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்ப அதிகம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ உங்களுக்கு ஓகேவா இருக்கா, எல்லா சேவைகளையும் கரெக்டா வழங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிலையில தான் சில புதிய விதிமுறைகளை இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது புதிய விதிகள்ல பாத்தீங்கன்னா, ஆன்லைன் வங்கி கட்டணங்களில் ஏற்படும் மாற்றங்கள், ஏடிஎம் பணம் எடுக்கும் வரம்புகள் மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்கள் ஆகியவை அடங்கும் சொல்லியிருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். முதல் ஒன்னா ஆன்லைன் வங்கி கட்டணம். அதாவது நம்ம ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான நிறைய யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி மணி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆன்லைன் மூலமா யாரெல்லாம் எஸ்பிஐ பேங்கை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து மாதத்திற்கு ரூபாய் 200 கட்டணம் விதிக்க அவ்வங்கி முடிவு செய்துள்ளது. ஸோ ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இனிமேல் மாதம் ரூபாய் 200 கட்டணமாக வசூலிக்க போகிறதா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ அமலுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த கட்டணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இரண்டாவதா ஏடிஎம் பணம் எடுத்தல். அதாவது எஸ்பிஐ வங்கியில் ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணி யாரெல்லாம் பணம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு 3 டைம் தான் மாதத்தில் ஃப்ரீயாக வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே 25 ரூபா வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா சேமிப்பு கணக்குக்கான வட்டி விகிதத்துல மாற்றம். அதாவது யாரெல்லாம் சேவிங்ஸ் பேங்க் வச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க மினிமம் பேலன்ஸா. அந்த மினிமம் பேலன்ஸ்க்கு 3.5% வந்து வட்டி அப்படின்றது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து கிடைக்கும். நான்காவதா கேஒய்சி அப்டேட் பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதற்கு மேலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் இல்லைனா லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போயிட்டு உங்களோட இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவை தான் வந்து இனிமேல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியில் புதிய விதிகள். இந்த விதிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.